தமிழ் உறவுகள் அனைவரும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசுலேருந்து ஒரு வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். ஸோ லேப் அசிஸ்டன்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதாவது அமராவதி நகர், அதாவது சைனிக் பள்ளி அமராவதி நகர் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது முற்றிலும் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜாப்பு. ஸோ இதில் என்னெல்லாம் வேலைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. ஸோ அமராவதி நகர் தமிழ்நாடு. ஸோ இதில் இந்த பிரின்சிபலுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும், கல்வி தகுதி என்ன, ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிஜிடி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டட் டீச்சர் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரே ஒரு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட்டட் கோர்ஸ் இன் மேக்ஸ் ஃப்ரம் ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் என்சிஇஆர்டியில் முடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க் வந்து எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஎட் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரி இன் மேக்ஸில் அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்கு ஃப்ரம் பிஎட் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னா, 12th முடிச்சிருக்கணும், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஹையர் செகண்டரி லெவலில் சிபிஎஸ்சி அப்ளைடு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் நம்ம ரெசிடென்சி ஸ்கூலில் வேலை பார்த்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இம்பார்ட்டன்ட் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, ரெசிடென்ட் ஸ்கூல் லைஃப் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா, 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளவங்க இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா 47,600 பெர் மந்த் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. 2வது பணியிடங்கள் என்னென்னு பார்த்தா அப்படின்னா, போஸ்ட் கிராஜுவேட்டில் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பணியிடங்கள். அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்டட் ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா 2 இயர்ஸ் இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட்டட் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரி இன் இங்கிலீஷ் அல்லது மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு அதோட பிஎட்டு நம்ம முடிச்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி ப்ரொஃபஷன்ஸ் இன் டீச்சிங் இன் இங்கிலீஷ் மீடியத்தில் டீச்சிங் பண்ணுறதுக்கு உண்டான நாலேஜ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 40 வயசுன்னு கொடுத்துருக்காங்க. சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா 47,600 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிட்டலாக மேக்ஸ், அதாவது கிராஜுவேட்டட் டீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஜுவேட்டட் டீச்சர்ஸ்க்கு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். மேத்தமெட்டிக்ஸில் ப்ளஸ் 50% மார்க் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதோடு சேர்ந்து பிஎட் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி சிடிஇடி செட்டு அல்லது எஸ்டிஇடி, அது வந்து குவாலிஃபைட் பேப்பர் 2ல் வந்து கனெக்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருக்கணும். இங்கிலீஷ் மீடியம், அதாவது ப்ரொஃபிஷியன்சி இன் டீச்சிங் இன் இங்கிலீஷ் மீடியத்தில் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டட் பார்த்திங்க அப்படின்னா 21 வயசுலேருந்து 35 வயதுக்குள்ளே நம்ம இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஊதியம் 44,900. ஓகே, ஸோ இதுக்கு என்னெல்லாம் எசென்சியல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் எடுக்கிறதுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த பணியிடங்கள் பார்த்திங்கன்னா, லேப் அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்பர் ஆஃப் போஸ்ட் 1. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஷுட் பாஸ்ட் 12th படிச்சிருந்தாலே போதும். அதில் ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சம்பள விகிதம் 25,500 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, கவுன்சிலர் கான்ட்ராக்சுவல் பேசிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பணியிடங்கள். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா, கிராஜுவேட்டட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டட் இன் சைக்காலஜியில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்டட் இன் சைல்டு டெவலப்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா கிராஜுவேட்டட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட்டட் வித் டிப்ளமோ இன் கேரியர் கைடன்ஸ் ஃபார் கவுன்சிலிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அட்டைன்மெண்ட் இன் ஸ்போர்ட்ஸில் கலந்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டு 21 வயசுலேருந்து 50 வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சம்பள விகிதம் பார்த்திங்க அப்படின்னா 30,000 பெர் மந்த் கன்சல்டேட் பேமெண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, மாஸ்டர் கான்ட்ராக்சுவல் பேசிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கும் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, 21 வயசுலேருந்து 50 வயசு உள்ளவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சம்பள விகிதம் 40,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆர்ட் மாஸ்டர், இதுவும் கான்ட்ராக்ட் பேஸில் கொடுக்குறாங்க. ஸோ இது மாஸ்டர் டிகிரி இன் ஃபைன் ஆர்ட் வித் பெயிண்டிங் ஸ்பெசிஃபிகேஷன் அல்லது கிராஜுவேட்டட் வித் ஃபைன் ஆர்ட் அல்லது ஆர்ட் டிராயிங், இதில் ஏதாவது ஒரு 4 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 21 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும். சம்பளம் பார்த்திங்கன்னா 25,000 கொடுக்குறாங்க.
ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜாப்புக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன? இது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்? அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சார் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 25/8/2026க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் ரெகுலர் இதுலேயும் கொடுத்துருக்காங்க, கான்ட்ராக்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இது எது நமக்கு சூட்டபுளாக இருக்குமோ நம்ம அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலாக ஹவு டு அப்ளை த போஸ்ட். ஸோ இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும். ஆஃப்லைனில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இணையதள முகவரி பார்த்தீங்கன்னா www.sainikschoolamaravatinagar.edu.in அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை நம்ம டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு போஸ்ட்டில் நம்ம அனுப்பிச்சிடணும். ஸோ அனுப்பக்கூடிய அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. த பிரின்சிபல் சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர், பின்கோடு பார்த்தீங்கன்னா 642 அண்ட் 102 கொடுத்துருக்காங்க. உடுமலைப்பேட்டு தாலுகா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபார்மில் எதெல்லாம் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அஃபிக்ஸ் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டோட 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்மெண்ட் இருக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் பெய்டு சர்டிஃபிகேட் இந்த ப்ரொஃபமா அட்டாச் வித் அப்ளிகேஷன். ஸோ ஃபீஸ் பெய்ட் பண்ண அப்ளிகேஷனுக்கு எல்லாமே நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் அப்ளைங்க ரிசர்வ்டு கேட்டகரிஸ் எஸ்சி எஸ்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த என்வலப் வித் த நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைடு ஃபார் இன் போல்டு லெட்டர்ஸில் நம்ம அந்த என்வலப் கவரில் சூப்பர்ஸ்கிரைப் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு பே த அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் நான் ரீஃபண்டபிள் ₹500 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு ₹300 கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இந்த அப்ளிகபிள் ஆன்லைன் எஸ்பிஐ கலெக்ட் அதில் தான் நம்ம பேமெண்ட் கட்டணும். ஆன்லைன் ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் தான் அந்த ஃபீஸ் ரிசிப்டையும் நம்ம வச்சுக்கணும். ஸோ எந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ கலெக்ட் அந்த லிங்க் ப்ரொவைடட் அட் சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர் வெப்சைட்டில் இருக்குது. நம்ம அதில் போய்ட்டு தான் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அந்த ரிசிப்ட் வச்சு தான் நம்ம அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர். ஸோ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு அப்ளை பண்ணவங்களை ஷார்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த ஷார்ட் லிஸ்ட்டில் இருந்து வி வில் பி கால்ட் ஃபார் த செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகே. ஸோ நமக்கு வீட்டுக்கே போஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி டேட் அண்ட் டைமு இதை அதில் மென்ஷன் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு தபால் மூலமாக அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி தபால் மற்றும் இமெயிலில் கொடுப்பாங்க. ஸோ இமெயில் கால் லெட்டர்ஸ் வில் பி சென்ட் ஒன்லி த இமெயிலில் தான் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நோ ஹார்ட் காப்பி ஆஃப் த அட்மிட் கார்டு வில் பி சென்ட். ஸோ ஹார்ட் காப்பி வராது, இமெயிலை பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மொபைல் நம்பர் அண்டு ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கிளியர்லி கரெக்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கான்டாக்ட் பண்ணி சொல்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் இன் எலிஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் விச் இஸ் மேனிட்ரி ஃபார் த கம்யூனிகேஷன். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நம்மளோட ரிட்டனில் தான் நம்ம எழுதணும் அப்ளிகேஷன் ஃபார்மை சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் கம்யூனிகேஷன் டியூ டு நான் லீகலபிள் ஆஃப் இமெயில் அட்ரஸ். இமெயில் அட்ரஸில் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம எதுவும் பின்னாடி கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் 100 மார்க்ஸ் 50 வெயிட்டேஜ் மார்க் கொடுக்குறாங்க. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு மாடல் கிளாஸ் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ அதுவும் 100 மார்க்கு 30% ஆஃப் வெயிட்டேஜ் மார்க் எடுக்கிறாங்க. தேர்டு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ ப்ளஸ் ஹையர் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு ஸோ இதுக்கு ரெண்டுக்கு 150 மார்க். அதாவது இன்டர்வியூவில் 100 மார்க்கும் ஹையர் குவாலிஃபிகேஷன் 50. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டேஜ் 5 கொடுக்குறாங்க. இன்டர்வியூக்கு 15% எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வெயிட்டேஜ் மார்க் வச்சுட்டு தான் நம்ம ஷார்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த ஜாப்புக்கான ரிட்டன் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எப்படி நமக்கு கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜில் 15 கொஸ்டின், ஜென்ரல் இங்கிலீஷில் 15 கொஸ்டின், அப்புறம் பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் 10 கொஸ்டின், சப்ஜெக்ட் டெஸ்ட் எந்த பர்டிகுலரோ அந்த ரிலவெண்ட் சப்ஜெக்டில் ஒரு 60 மார்க்கு, மொத்தம் பார்த்திங்கன்னா 100 மார்க் கொடுக்குறாங்க. ஹேண்ட் வில் ரெக்வயர் டு ஸ்கோர் மினிமம் 30% ஆஃப் மார்க் டு குவாலிஃபை ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் தான். ரிட்டன் டெஸ்ட்டில் 30% ஆஃப் மார்க் எடுத்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளை அலோவ் பண்ணுற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மினிமம் ரெக்யூர்டு மார்க் மேபி இன்க்ரீஸ் அப் டு 50% அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே. கிளாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் கேண்டிடேட் வில் பி ரெக்யூர்ட் டு டெமான்ஸ்ட்ரேட் தர் கிளாஸ் ரூம் டீச்சிங் ஸ்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் லைவ் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் ஆன் ஏ டாபிக்
டாப்பிக்கில் வச்சுட்டு நம்ம லைவ் கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வில் ப்ரிப்பேர் த லெசன் பிளான் அண்ட் அப்ராப்ரியேட் டீச்சிங் எய்ட்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஷார்ட் லிஸ்ட் வச்சு தான் சப்ஜெக்ட் நாலேஜ், டீச்சிங் ஆப்டிடியூட், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, ஓவரால் சூட்டபிலிட்டி இதை வச்சுட்டு தான் நமக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டேட் ஆஃப் கண்டக்ட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் வில் பி டென்டலி கண்டக்டட் இந்த தேர்ட் வீக் ஆஃப் செப்டம்பர் 2026. எங்கே பார்த்தீங்கன்னா சைனிக் ஸ்கூல், அமராவதி நகர், உடுமலைப்பேட்டை தாலுக்கு, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். இங்கே தான் வந்துட்டு செலெக்ஷன் ப்ராசஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே. அதர் கண்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் மே பி நோட்டட் தட் த ஸ்கூல் இஸ் நாட் ஏ ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டாங்க. இது தனி விதமான ஒரு டைப்பில் சைனிக் பள்ளினே இருக்குது. ஸோ அவங்க நடத்துகிறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இது வரக்கூடியது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன் சர்வீஸ் ரூல்ஸ் ஆர் கன்சர்ன்ஸ்னு வித் சைனிக் ஸ்கூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது நல்லது. ஓகே. ஸோ நம்ம அனுப்பிச்சின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.